நல்ல ஒரு ஜோரா கைதட்டலாமா? ரொம்ப பக்தியில சிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் என்னன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ஸ்பயரா இருக்குவாரு. கண்டிப்பா நாங்களுமே இதை ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு இது 2 மட்டும் தான் தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஃபாதரோட இனி நம்ம பழக போறோம். நிறைய தெரிஞ்சுப்போம். எல்லாரும் ஒரு கைதட்டல் பண்ணலாமா? இந்த தருணத்துல நம்மளுடைய மாகாண தலைவர் அருத்தந்தை ஞானராஜ் அவர்களை வரவேற்க நம்மளுடைய டாக்டர் எல்லாம் சிறப்பு பள்ளி நம்மளுடைய டைரக்டர் யாரு ஆனந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மகளிரும் துணிவு, துன்பத்திலும் துணிவு, கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும் விடாமுயற்சி, அனைத்திலும் அன்பு, உள்ளத்தில் அன்போடு ஓதே எனும் மாண்போடு பண்போடு கனவுகள் மேம்பட காலமெல்லாம் ஜெயமாகட்டும் உண்பன வாழ்த்துகிறோம். திருமல சிறப்பு பள்ளி இல்லம் குழந்தைகள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அருத்தங்கள் சார்பாகவும் உண்மை நாங்கள் வரவேற்கின்றோம். அடுத்தபடியா ஃபாதர் வெல்கம் பண்ணியாச்சு. அடுத்த ஃபாதருக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்த்துறை கூறினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நம்மள பார்க்க வந்திருக்காங்கன்னா நம்ம ஏதாவது சொன்னா நமக்குமே சந்தோஷம், ஃபாதருக்கும் சந்தோஷம். இந்த வாழ்த்துறை வழங்க வருகிறார் நம்மளுடைய யாரு நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஜி மிஸ்ஸஸ் நான்சி. வீசும் பிச்சலால் அனைவரின் உள்ளத்திலும் இடம்பெற்ற அன்பின் பணியாளரால் எம் அன்பின் பணியாளர் துறவர சபையின் மாகாண தலைவர் பதவியேற்று அன்புப்பணி செய்து வரும் இப்பாசமிகு அருத்தந்தை ஞானராஜ் அவர்களே, உங்களை பெருமையோடு வணங்குகின்றோம், மகிழ்வோடு வாழ்த்துகின்றோம், அன்புடன் வரவேற்கின்றோம். மலரும் மலர்கள் எல்லாம் மனம் பரப்புவதில்லை, வானலாக வளரும் மரங்கள் எல்லாம் நிழல் தருவதில்லை. ஆனால் அன்பு பணி செய்ய நீர் செல்லும் இடம் எல்லாம் பல மாற்றங்களை உருவாக்கி உன்னதமாக பணி செய்து வருகிறேன். உதவும் உள்ளம் உமக்கு, ஆனால் நீர் மட்டும் உதவாமல் மட்டும் போதாது என்ற உள்ளம், பலரும் உதவ வேண்டும் என்று பலரை அறிமுகம் செய்வதில் வள்ளல் நீர். தம் வாழ்க்கையை ஜெபம், துன்பம், பக்தி என்று படித்து வாழ்வார். நீர் பணியாற்றிய முதல் நாள் முதல் நம் கவர்னரின் குடும்பத்தை சந்திக்க தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா என்று பல திசைகளில் சென்று அனைவரின் நலன்களையும் அறிந்து பல மாற்றங்களை உருவாக்க திட்டமிட்டது. சிவகங்கை மண்ணில் இயேசுவனம் உருவாக அடித்தளம் இட்டவர் நீர். இன்றும் சொல்லும் அவ்வூரின் மண்களும் கற்களும் உங்களின் பெயரை. இயேசு பிறப்பின் 2025ஆம் ஆண்டில் தனது மாகாண தலைவர் பணி வாழ்வில் அன்பை வளமாகவும், அருளை களமாகவும், ஆன்மீகத்தை மூலமாகவும் கொண்டு நெஞ்சிலே நுண்மதி, நெஞ்சிலே பேரன்பு, நிமிர்ந்த நடை, மேற்கொண்ட பார்வை, எளிமை வாழ்வு